அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுவாதி நட்சத்திர நாயகன் கருடாழ்வாரை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பெருமாளின் பெருமைக்குரிய வாகனமாக மகிழ்ச்சியாக திகழ்பவர் கருடன். இந்த கருடராஜனுக்கு தெய்வ புகழ் வேத சுரூபன், பச்சிராஜன், விஜயன், ஸ்வர்ணன், கொற்றப்புல் மற்றும் பெரிய திருவடி என பல பெயர்கள் உண்டு. கருடனின் பெற்றோர்களான வினதை, கச்சியப்பர் இந்த தம்பதிக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் நம் கருடாழ்வார். இவருடைய அண்ணனாக அருணன் இரண்டாவதாக பிறந்தவர்தான் நம் கருடாழ்வார். இந்த கருடாழ்வாருக்கு நாகங்களை விழுங்கும் சக்தியும், கூர்மையான நகங்களும், நீண்ட கண் பார்வைகளும், சிறிய அளவிலான கால்களும், பெரிய தலையும் உண்டு. எல்லா திசைகளிலும் அதிவேகமாக பறக்கக்கூடிய சக்தி பெற்றவர் கருடாழ்வார். இந்த கருடனுக்கு மனைவிகளாக ருத்திரை, சுகீர்த்தி என 2 மனைவிகள் உண்டு. மற்றும் தன் பெரியம்மா அவர்களின் கத்திருவிடம் அடிமைப்பட்டிருந்த தன் தாயை மீட்க தேவலோகம் சென்று இந்திரனுடன் போரிட்டு மற்றும் இந்திரனுக்கு துணையாக நமது பெருமாள் அவர்கள் வந்து கருடனின் மற்றும் சக்திகளையும் கர்வத்தையும் ஒடுக்கி அவரை தனது வாகனமாக ஏற்று பணிந்தார். இதனால் பெருமாளுக்கு கருடன் நிரந்தர வாகனமாக கருடாழ்வாராக மாறினார். மேலும் கருட வாகனமாக உருமாறினார். இந்த கருடனின் தரிசனத்தை பார்ப்பது மிகப்பெரிய புண்ணியமாகும். கருடன் மேலே பறக்கும்போது அவற்றை நாம் கண்டு தரிசனம் செய்வது, கருடனின் குரல் எழுப்புவது, அதனை நம் காதுகளில் கேட்பதும் மிக மிக அருமையான செயலாகும். கருட சேவை நிகழ்ச்சியின் போது, கருட சேவையின் போது காக்க நீ வருவாயா கருடனே என்று எம்பெருமானை பற்றி பக்தர்கள் அனைவரும் புகழ்ந்து பாடுவதை நாம் கேட்டிருப்போம். இந்த கருட சேவை எந்த புராணங்களில் இந்த தலங்களில் நடைபெறுகிறது என்றால், இந்த கருட சேவை எந்தெந்த தலங்களில் நடைபெறுகிறது என்றால், காஞ்சி கோயில் மற்றும் திருவானாகூர் கோவில், திருவரங்கம் கோவில், நாச்சியார் கோவில் மற்றும் நவ திருப்பதி, திருமலை பெரிய திருவடி போன்ற புண்ணிய தலங்களில் இந்த கருட சேவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்டத்தில் திருமால் பெருமான் அவர்கள் அவர்களுக்கு தொண்டு செய்யும் விதத்தில் நிச்சயம் பெற்ற சூரிகளாக 3 பேர்கள் உண்டு. அவற்றில் விஸ்வசேனர்கள் மற்றும் அந்தகன் மற்றும் கருடாழ்வாரும் சிறப்புக்குரியவராவார். விஷ்ணு அவதாரத்தில் இருக்கும் இந்த திருக்கோயில்களுக்கு சென்றாலும் கருடரை எதிரே கைகூப்பி கும்பிட்டு எம்பெருமானை சேவித்த வண்ணம், அதாவது பெருமாளை சேமித்த வண்ணம் கருடனை முதலில் வணங்கிவிட்டுத்தான் மற்றும் துவாரபாலர்களை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் விஷ்ணு பெருமானை நாம் வணங்க வேண்டும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருடனை போல வீரமிக்கவராகவும், எந்த ஒரு செயலிலும் துணிச்சலாகவும், நிறைந்த திட்டமிடல் போன்றவை அனைத்தும் இருக்கும். இவரை போன்று நம் குழந்தைகளும் அறிவில் சிறந்து விளங்க மற்றும் வீரம், கல்வி, அறிவில் அதிக அளவில் இருக்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் கருடாழ்வாரை மனதில் நினைத்து கொண்டு நாம் வணங்கினால் சகலமும் நமக்கு அடையும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்ட மறக்க முடியாத உண்மை. அந்த நாராயண பகவானுக்கு கருடனுக்கு உபதேசம் சொன்ன காரணத்தினால் இது கருடனுக்கு புராணம் கூறிய நிகழ்வு என்று, இது கருட புராணம் என்றும் கூறப்படும் நிகழ்வும் உண்டு. இந்த உலகத்தில் வாழும் மக்கள் அனைவர்களும் தங்கள் செய்யும் கெட்ட வினைகளுக்கு ஏற்ப பலனை உயிர் பிரிந்தவுடன் என்னென்ன தண்டனைகள், இவர் என்னென்ன கர்ம வினைகளுக்கு என்னென்ன தண்டனைகள், என்ன நல்ல செயல்களுக்கு என்ன பரிசு என்பதை இந்த கருட புராணத்தில் தெளிவாக விஷ்ணு பெருமான் விளக்கியுள்ளார். இந்த கருட புராணத்தை படித்தால் தவறு செய்ய மனம் தவிக்கும். இந்த கருட புராணத்தை படிப்பதால் நல்வழிப்படுவார்கள். இந்த கருடன் பறக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் படைகளை முழுவதுமாக நிறுத்தி போர்க்கொண்டால் எதிரியின் படையில் எளிதில் பால்படுத்தி எதிரிகளை எளிதில் வெற்றி பெற முடியும் என்று போர் முறைகளை கூறுகின்றன. இதனை அறிந்த நம் பாண்டவர்கள் கருட வியூகம் அமைத்து போரிட்டு கௌரவர்களை எளிதில் வெற்றி கொண்டனர் என்று மகாபாரதம் கூறுகிறது. கருடனுக்கு பரம எதிரியாக பார்க்கப்படுபவர் நாகங்கள் ஆகும். இவர்கள் இருவரும் சகோதரர்கள் ஆகவே இருந்தனர். அதாவது பிரம்மதேவரின் மகனான கச்சியப்பருக்கு 4 மனைவிகள் உண்டு. அதில் முதல் மனைவி நாகங்களின் தாயான கத்ரு,
இரண்டாவது மனைவியாக நம் கருடாழ்வாரின் தாயாக நம் வினதை ஆவார்கள். கத்ருவின் சூழ்ச்சியால் நாகங்களுக்கு கருடாழ்வார் அடிமைப்பட்டார். தன் தாயும் கருடனும் அடிமைப்பட்டு இருந்தால் இந்த அடிமைப்பட்டிருந்ததை விடுவிக்க தேவலோகம் சென்று இந்திரனுடன் போரிட்டு அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்து தங்கள் அடிமையிலிருந்து வெளிப்பட்டு கொண்டார் கருட பகவான் ஆவார்கள். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த கருடாழ்வாரை நினைத்து அவர் புராணம் பாடுவது மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த சுவாதி நட்சத்திர நாள் பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு அறிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.